ஹலோ நண்பா, நீங்கள் பார்த்துருக்க டெக் ட்வீட் தமிழ். நான் உங்கள் காசிம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போனால், இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து 18ஆம் தேதி ஏப்ரல் 18ஆம் தேதி வரப்போகுது. ஸோ ரொம்பவே முக்கியமான எலெக்ஷன் சொல்லலாம். ஸோ அந்த எலெக்ஷன் வரனால நம்ம பேர் வந்து நம்ம கண்டிப்பாக ஓட் பண்ண போகிறோம். எல்லாருமே ஓட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஓட் பண்ணுறதுனால நம்ம பேர் ஓட்டர் ஐடியில் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். சப்போஸ் நமக்கு ஓட்டர் ஐடியில் எப்படி புதுசாக ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது, எல்லாமே நம்ம ஆன்லைனில் பண்ண போகிறோம். எப்படி பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது, நம்ம புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது, இல்லை பேர் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை மாற்றுறது, நம்ம எங்கே போய் ஓட் போட போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு நம்ம போலிங் பூத் எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைனில் செக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து நம்ம 2 வெப்சைட்டில் செக் பண்ணலாம். 2 வெப்சைட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அதை ஏதோ ஒரு வெப்சைட்டில் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஒரு வெப்சைட் வந்து டோட்டலாக ஆல் இண்டியாவுக்கும் இருக்கிற வெப்சைட்டு. ஸோ அதுலேருந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் தனியாக ஒரு வெப்சைட்டும் இருக்குது. நீங்கள் எதில் வேணால் போய்க்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம ஓட்டர் ஐடியில் நம்ம ஓட்டர் சர்ச் லிஸ்ட்டில் வந்து நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் செக் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கிற வெப்சைட். நீங்கள் இதில் போயிட்டு இங்கே சர்ச் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த வெப்சைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்குள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு சர்ச் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. இந்த ஓட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. உங்களுக்கு போனீங்கன்னா சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. டீட்டெயில்ஸ் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு கார்டு நம்பர் வந்து ஞாபகம் இல்லை, உங்கள் எபிக் நம்பர் ஞாபகம் இல்லை அப்படின்னா உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், இந்த ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கா இல்லையா எல்லாம் வந்துடும். சப்போஸ் அதெல்லாம் கொடுத்தா நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம பேர்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகும்ல. அதனால் என்ன பண்ணுறோன்னா சர்ச் பை எபிக் நம்பர்னு இருக்குது. எபிக் நம்பர் ஒன்றும் கிடையாது, உங்களோட ஓட்டர் ஐடி இருக்கும்ல, அந்த ஓட்டர் ஐடியோ நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் சும்மா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ உங்கள் நம்பர் போட்டதுக்கப்புறம் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கோடுன்னு இருக்குல்ல, கேப்சா நீங்கள் போட்டாகணும். அந்த கேப்சாவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே சர்ச்ன்னு இருக்குல்ல, அந்த சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ என்னோடய பேர், வயசு, எங்கள் அப்பா பேர், எந்த டிஸ்ட்ரிக்கு, நம்ம போலிங் ஸ்டேஷன் எது அப்படின்னு முதற்கொண்டு வந்துருச்சு. நம்ம ஈரோடு எல்லாமே வந்துருச்சு. இங்கே வியூ டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். இதை நீங்கள் பிரிண்ட்டு கூட எடுத்துக்கலாம் தனியாக. ஸோ ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேஷனாக ஃபுல்லாகவே வந்துடும். இங்கே பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தனியாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு உங்கள்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னா இது நீங்கள் பிடிஎஃபாக சேவ் ஆகுது. இதை நீங்கள் தனியாக பிரிண்ட்டு கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் லேப்டாப்பில் தான் செக் பண்ணணும்னு கிடையாது. உங்கள் மொபைலில் ஆன்லைன் நெட் இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலே கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு காட்டுறது கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் லேப்டாப்பில் காட்டுறேன். உங்கள் மொபைலே கூட ட்ரை பண்ணலாம். உங்கள் மொபைலையும் இதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ உங்கள் பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இன்னொன்று பார்க்கலாம். ஸோ நம்ம ஆன்லைன்லேயே எப்படி நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறது, எப்படி வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டா நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து அவங்க இங்கேருந்து ரீடைரக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு அந்த இந்தியாவுக்கு ஃபுல்லாக ஒரு வெப்சைட் இருக்குன்னு சொன்னல, அந்த வெப்சைட் தான் ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் இந்த லிங்க்குள்ளே ஃபஸ்ட்டு போயிட்டீங்கன்னா கூட அதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டின்னு ஒரு இது இருக்குது, அதுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு அதுவே ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ அப்படி இல்லை, நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இந்த வெப்சைட்டில் போயிட்டீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக நேஷ்னலாக இருக்க நேஷ்னல் வெப்சைட் இது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே அப்ளை ஆன்லைன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ ஓட்டர் டியூ டு ஷிஃப்ட் ஃப்ரம் ஏசின்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்கே மேலே இங்கிலீஷ்னு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டிங்கன்னா இது வந்து சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி இல்லை, நான் புதுசாக அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறவங்களுக்கும் அல்லது நான் வேறு ஊர்லேருந்து வேறு ஊருக்கு நான் ஷிஃப்ட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போயும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இருந்தாலும் இந்த ஃபார்ம் 6 தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா இங்கே எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்குது. இது வந்து நம்ம அவங்களுக்கு எழுதுகிற மாதிரி அது ஸ்டேட்டுன்னு இருக்குது. இந்த தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் இந்த எந்த அசம்பிளி எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஃபஸ்ட் டைம் ஓட்டரா இல்லை டியூ டு ஷிஃப்டிங்கான்னு போட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்னா நீங்கள் ஃபுல்லாக இது கீழே இருக்க உங்கள் நேமு, உங்கள் அப்பா பேர், இங்கே ரிலேட்டிவ் யாராச்சும் வீட்டில் இருக்கிறவங்க, அதெல்லாம் டைப் ஆஃப் ரிலேஷன் எல்லாம் போடணும். சப்போஸ் டியூ டு ஷிஃப்டிங் வீடு மாற்றுறீங்க அப்படின்னா இந்த டியூ டு ஷிஃப்டிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வேறு ஃபார்மாக வரும். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே உங்கள் வீட்டு நம்பர் என்ன, கரண்ட் அட்ரஸ் இப்போ இருக்கிறது என்ன, பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன எல்லாம் கேட்குது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோ உங்கள் கொடுத்தாகணும். அப்புறம் உங்கள் ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து உங்கள் ஏஜ் ப்ரூஃபுக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஆதார் கொடுக்கலாம், பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுக்கலாம். டைப் ஆஃப் டாக்குமெண்ட் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, இங்கே உங்கள் மார்க் ஷீட்டு, உங்கள் ஆதார் எது வேணால் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க ப்ரூஃபுக்கு. அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் உங்கள் ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அது பாஸ்போர்ட் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி அவங்களே நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை உள்ளே போட்டுருங்க. கொடுத்துட்டு டிக்ளரேஷனில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா சப்மிட் இருக்குது, சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போயிடும். இந்த அப்ளிகேஷன் போனதுக்கப்புறம் ஒரு 10 to 15 days, மேக்ஸிமம் 10 days அவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த கார்டு வாங்குறதுனா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இ-சேவை மையம் இருக்கும், அங்கே போய் நீங்கள் உங்கள் கார்டை, இங்கே அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும், அந்த அப்ளிகேஷன் நம்பர் சொல்லி நீங்கள் அங்கே போய் உங்கள் கார்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆமாம், நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். வாங்க பார்ப்போம். இங்கே ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குல்ல, இந்த இதுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே உங்கள் ரெஃபரன்ஸ் ஐடி வரும், அதை போட்டிங்கன்னா இங்கே ட்ராக் ஸ்டேட்டஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள் ஓட்டர் ஐடியில் இப்போது கரெக்டாக தான் இருக்குது, உங்கள் ஓட்டர் ஐடி எல்லாமே இருக்குது. சப்போஸ் உங்கள் பேர், உங்கள் ஏஜ், இனிஷியல், உங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாச்சும் உங்கள் ஓட்டர் ஐடியில் அட்ரஸ் எது தப்பாக இருந்தாலுமே நீங்கள் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை நீங்கள் ஆன்லைன்லேயே கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்லேயே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்ப்போம். கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் ரோல் எலக்ட்ரல் ரோல்னு இருக்குது பாருங்கள், அதை ஃபார்ம் 8 இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் முதல்ல எப்படி ஃபில் பண்ணிங்களோ அதே மாதிரி ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு என்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், ஏன்னா கவர்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுனால ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தே ஆகணும். இங்கே உங்கள் நேமு எல்லாமே இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம்லாம் டைப் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாமே போட்டு எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் உங்கள் இ-சேவை மையத்துக்கு போய் நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வீடு மாற்றுறீங்க, பட் உங்கள் கான்ஸ்டியூஷன்லேயே நீங்கள் இப்போ உங்கள் ஊருக்குள்ளேயே நீங்கள் அதே கான்ஸ்டியூஷனில் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போயும் கண்டிப்பாக நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி தான் ஆகும் ஓட்டர் ஐடியில். அந்த மாதிரி இதுக்கு இன்னொரு ஃபார்ம் வச்சுருக்காங்க, அதையும் பார்க்கலாம். அதே வெப்சைட்டில் இன்னொரு ஃபார்ம் இருக்குது, ஃபார்ம் 8A ஒன்று இருக்குது, அதை ஃபில் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்களோ அதே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு நீங்கள் கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி அதுவும் போயிட்டு உங்கள் அதே கான்ஸ்டியூஷனில் உங்களுக்கு மாறிடும். நீங்கள் அதையும் போய் நீங்கள் உங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்தில் போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் இருக்கும், தமிழ்நாட்டுக்காரங்களாக இருப்பாங்க, வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறவங்க அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் கண்டிப்பாக ஓட் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்காக இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது. சப்போஸ் ஓவர்சீஸில் இருந்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரி ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு இருக்குது, ஃபார்ம் 6A ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அந்த லிங்க்குள்ளே போயிட்டிங்கன்னா ஃபார்ம் 6A போய்க்கோங்க. போயிட்டு இதே மாதிரி நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்களோ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி இது எதுக்காக நீங்கள் அங்கே இங்கே உங்கள் ஊரில் இல்லாமல் அங்கே போனீங்க அப்படின்னா வேலைக்கு இல்லை படிக்கிறதுக்கு இல்லை அதர் சீசன் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போலேருந்து இங்கே இல்லை அப்படின்னு போட்டு அந்த டேட்டையும் கொடுத்துக்கோங்க இங்கே. ஸோ நீங்கள் வெளிநாட்டில் எங்கே தங்கியிருக்கீங்களோ அந்த அட்ரஸும் இங்கே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் பாஸ்போர்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். பிகாஸ் ஓவர்சீஸில் இருக்கனால உங்கள் பாஸ்போர்ட் இங்கே கொடுத்துருங்க. பாஸ்போர்ட்டோட ப்ரூஃப் வந்து இங்கே சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிட்டு ஆல்ரெடி என் நேம் வந்து ஓட்டர் ஐடியில் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கீழே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக உங்களுக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இருந்துச்சுனாலும் உங்கள் அட்ரஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் போய் செக் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கூட ஓட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ உங்ககிட்ட வந்து கார்டு இருக்குது, அந்த கார்டு வந்து உங்கள்கிட்ட தொலைஞ்சு போச்சு, சப்போஸ் டேமேஜ் ஆகிடுச்சு, ஏதாச்சும் தண்ணியில் போய் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனையும் பார்க்கலாம் வாங்க. ஃபார்ம் 001 இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேசிக்காக உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எப்பயும் போல் எல்லா ஃபார்ம்லேயும் இருக்க மாதிரி உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்பாங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு புது கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் எழுதி கொடுப்பாங்க. ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இ-சேவை மையத்தில் போய் புது ஃபார்ம் வாங்கிக்கலாம்.
அப்புறம் சரி நம்மக்கிட்ட வந்து இப்போ நம்ம வேறு ஊரில் வேலை பார்த்துருக்கோம், வேறு ஊரில் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா நம்ம எலெக்ஷன் பூத் நமக்கு எதுன்னு தெரில. சப்போஸ் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கே நீங்கள் புதுசாக வேறு போயிருந்தீங்கன்னா உங்கள் எலெக்ஷன் பூத் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே போய் ஓட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கலாம். அது செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 2 வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ நான் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போய் காட்டுறேன், 2 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு காட்டுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க, எந்த பூத்தில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். வாங்க பார்ப்போம். ஸோ இந்த nvsp.in இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பூத்துன்ற நோ யுவர் பூத்துன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் தமிழ்நாடு வெப்சைட்டில் இருந்தீங்கன்னா நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு கேட்குறாங்க, அதை கொடுங்க. உங்கள் ஓட்டர் ஐடியோட நம்பர் தான் கேட்குறாங்க, அதை கொடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ நான் கொடுத்து காமிக்கிறேன். ஸோ நான் கொடுத்துட்டேன், சப்மிட்னு கொடுங்க. ஸோ எனக்கு அட்ரஸோடு வந்துருச்சு. நான் எங்கே என்னோடய வாக்குச்சாவடி நிலையம் எதுன்னு சொல்லிட்டு என் கார்டு நம்பரு, அது எங்கள் போலிங் ஸ்டேஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் தமிழ் 2த்துலேயும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் இருந்தீங்கனாலும் அதே ப்ராசஸ் தான். உள்ளே போனீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் போட்டிங்கன்னா எங்கே பூத் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும், அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு தமிழ்நாடு வெப்சைட்டில் வந்து இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் சில பேர் வந்து டிசேபிலிட்டியாக இருப்பாங்க, ஊனமுற்றோர் இருப்பாங்க, ஊனமுற்றோருக்காக ஒரு 2 ஆப்ஷன் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து தனியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அவங்க இருந்தாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா கூட அவங்க போய் ஓட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்களே வந்து வீல் சேர் வச்சு கொண்டு வந்து அவங்களே கூட்டிகிட்டு போய் ஓட் பண்ண வச்சு மறுபடியும் கொண்டு வந்து விடுறாங்க. அந்த ஃபெசிலிட்டியும் தமிழ்நாட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு ப்ராப்பரான அந்த டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான 2 ஆப்ஷன் இருக்குது, வாங்க அதையும் நம்ம செக் பண்ணலாம். இங்கே ரெஜிஸ்டர் அஸ் பீப்புள் வித் டிசேபிலிட்டின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஊனமுற்றோராக இருந்துச்சுன்னா அவங்க கார்டு இங்கே போட்டிங்கன்னா அவங்களுக்கு தனியாக அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் இருக்குது. ஸோ அவங்க ஃபோட்டோ ஐடென்டி கார்டு கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கான ப்ராசஸ் இங்கே இந்த பேஜில் பார்த்துக்கலாம். சப்போஸ் நான் ஆல்ரெடி இருக்குது, வீல் சேர் புக்கிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அவங்களே வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, வீல் சேர் புக்கிங் இருக்குது, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, இங்கே மொபைல் நம்பர், ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இருக்குது, இங்கே மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் அந்த ப்ராசஸ் ஆயிரும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருவீங்க. அவங்க அதில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப்லாம் வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எலெக்ஷன் டேட் அப்போ வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வீல் சேரோட வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ஓட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்து விடுற ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ ஊனமுற்றோர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு கடைசியான முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி வந்து தொலைஞ்சு போச்சு, கடைசி நேரத்தில் கண்டிப்பாக நம்ம கடைசி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ப்ராசஸ் பண்ணி வராது. பிகாஸ் அவங்க எலெக்ஷன் வேலையில் இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி புதுசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் நீங்கள் டேமேஜாக புதுசாக அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலோ அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட கடைசி நேரத்தில் ஓட்டர் ஐடி இல்லை, சப்போஸ் கடைசி நேரத்தில் போகும்போது எங்கேயாச்சும் தொலைஞ்சு போச்சு, இல்லை வேறு எங்கேயாச்சும் நம்ம ஊரில் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நிலமை வந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு 12 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஓட் பண்ணலாம். ஏன்னா உங்கள் பேர் வந்து அங்கே கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் லிஸ்ட்டில். உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃபை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வேறு ஏதாவது 12 ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் அங்கே போய் ஓட் பண்ணலாம். அவங்க செக் பண்ணிட்டு கண்டிப்பாக அவங்க ஓட்டு பண்ண விடுவாங்க. பண்ணலைன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அவங்க என்னென்ன ப்ரூஃப் கூட நீங்கள் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 12 ப்ரூஃப் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரூஃப் வந்து உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருந்தால் அதை காட்டலாம். செகண்ட் டிரைவிங் லைசன்ஸ் காட்டலாம். அல்லது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது இருந்தால் இந்த சர்வீஸ் ஐடென்டி கார்டு இருக்கும்ல, அதை காட்டலாம். சப்போஸ் உங்கள் பேன் கார்டு இருந்துச்சுன்னா பேன் கார்டு காட்டலாம், ஆதார் கார்டு காட்டலாம். அப்புறம் பாஸ்புக் இருக்குல்ல, உங்கள் பேங்க் இஷ்யூ பண்ணது பாஸ்புக்கு, போஸ்ட் ஆஃபீஸில் பண்ண அந்த பாஸ்புக் காட்டலாம். அடுத்து உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு காட்டலாம், அது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு காட்டலாம். அல்லது நீங்கள் பென்ஷன் கவர்மெண்ட்லேருந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்க அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை காட்டலாம். அல்லது உங்கள் ஃபோட்டோ ஐடி வச்சு உங்கள் ஓட்டர் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், வந்து நோட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லிப் இருந்துச்சுன்னா அதை கூட கொண்டு போய் காட்டலாம். பட் நான் சொன்ன ப்ரூஃப் எல்லாமே ஒரிஜினல் ப்ரூஃப் கொண்டு போகணும். டூப்ளிகேட் நம்ம ஜெராக்ஸோ அது ஃபோனில் காப்பியோ காட்டினா அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஒரிஜினல் ப்ரூஃப் கொண்டு போயிட்டு ஓட்டர் ஐடி தொலைஞ்சு போச்சு, கண்டிப்பாக ஓட்டர் லிஸ்ட்டில் என் பேர் இருக்குது, இந்த ஒரிஜினல் ப்ரூஃப் இருக்குது, இதை செக் பண்ணி பார்த்துட்டு ஓட் பண்ண விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஓட் பண்ண விடுவாங்க. அப்படி பண்ணவில்லைன்னா தைரியமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ஓட் பண்ண விடுவாங்க, ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம ஓட்டர் ஐடிக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஓட்டர் ஐடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பற்றி ஃபுல்லாக ஆன்லைனில் நம்ம எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். சில பேர் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, அங்கே போய் லைனில் நின்று பண்ணுறது எல்லாம் கஷ்டப்பட்டு சில பேர் ஓட் போடாமே போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வீட்டிலேருந்து ஈஸியாக பண்ணுறதுக்காக இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ஓட் பண்ணணும், கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க.
அண்ட் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அண்ட் நீங்கள் எங்கேயாச்சும் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா கீழே ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.